ஹலோ, ஹலோ. வணக்கம் சார். ஆ. கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளர் இனிகோ சாருக்காக பேசுறோம் சார். ஓஹோ, சொல்லுங்க. இந்த முறை சார் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க சார். உங்க வாக்குகளையும் ஆதரவுகளையும் கொடுத்து சாரை ஜெயிக்க வைங்க சார். குடுக்கலாம் மேடம். இப்ப ஓகே. விளாத்தி குளத்துல ஒரு பொண்ணு செத்து போச்சு, அதுக்கு என்ன சொல்றீங்க? அதுவா? ம். ம்? என்னங்க சார்? விளாத்தி குளத்துல ஒரு பொண்ணு செத்து போச்சுல்ல, ஆமாங்க சார். அது என்ன சொல்ல போறீங்க? இதோ இப்போ 2 நாள் முன்னாடி கூப்பன் கொடுக்கறதா சொல்லி ஒருத்தவங்க இறந்து போனாங்களே, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? கூப்பன் கொடுக்குறதா சொல்லி இறந்து போனாங்களா சார்? கூப்பன் அவங்களுக்கு தரலன்னு ஆ சொல்லிட்டு இது பண்ணீங்க. ஆக்சுவலா அது கூப்பனே கொடுக்க கூடாது, ஆனா நீங்க கொடுத்துருக்கீங்களே, அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? சார், அது வந்து நாங்க வந்து எங்க டீன் வந்துட்டு சொல்றோம் சார். சொல்றீங்களா? ஆமாங்க சார். யாரும் சாவாம பாத்துக்கோங்க, கண்டிப்பா ஓட்டு போட்டுறேன். சரியா? ஓகேங்க சார். நீங்க தேங்க்யூ. வந்து ஒரு நடிகர் வந்து 41 பேர் செத்துட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, ஆமாங்க சார். ஆனா இந்த திமுகவால மட்டுமே ஒரு 76 பேர் செத்து போயிருக்காங்க டோட்டலா, லிஸ்ட் எடுத்து பார்த்தா. சார், அதான் சார் நாங்க என்ன மேடம், சொல்றோம்னா ஆக்சுவலா நீங்களே ஒரு சொல்லுங்க. லேடிஸ் தான், புரியுதா? ம் உங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு உங்க கூட்டணியில் இருக்கிற பிரேமலதாவே நேத்து சொல்லியிருக்காங்க, புரியுதா? சார், ஆனா நீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆனா எங்க நீங்க இங்க ஒரு நிமிஷம் சார். நீங்க எங்க ஏன் வந்து அந்த ஏரியாலன்னு கட்சிக்காக ஓட்டு பாத்தீங்கன்னா கேக்குறீங்கன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒரு நிமிஷம் சார். எங்க ஏரியாலன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எதுவும் நடக்கலங்க சார். அதான் மேடம், நம்ம வீட்டுக்குள்ள கரப்பாம்பூச்சி போகலன்னு சொல்லிட்டு எல்லார் வீட்டுக்குள்ளயும் கரப்பாம்பூச்சி தூக்கி போடுற கதை இல்ல இது. சார், உங்களுக்கு அது உங்க நடக்கலன்றதுக்காக. விருப்பம் சார். நீங்க யாருக்கு வேணா பண்ணலாம். இது எங்களோட வேலைங்க சார். அதனால எது உங்கள்கிட்ட மேடம்? சொல்றோம் இது சார். இது இது இல்ல இல்ல, இப்ப வந்து எது வேணாலும் நடக்கட்டும் சார், நீங்க ஓட்டு மட்டும் போட்டுருங்கன்றதுதான் உங்க நாங்க வேலையா? ஓட்டு போடுன்னு சொல்லலைங்க சார். ஆதரிங்கன்னு தான் சொன்னோம். எப்படி உங்க மேடம்? ஏன் விருப்பம் மேடம்? எங்களை சார். மாதிரி நீங்க ஒரு யாருக்கு வேணாலும் போடுங்க சார். நாங்க எங்களுக்கு தான் போடுங்க நாங்க நீங்க ஏன் அப்ப சொல்லலைங்க சார். நான் சொல்றதே உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் மேடம். நான் உங்களுக்காக தான் பேசுறேன். சொல்றது உங்களுக்கு முழுசா புரியுதா? நான் உங்களுக்காக தான் பேசுறேன். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துக்காக நீங்க ஓட்டு கேக்குறீங்களே, நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பண்ணுவீங்க? சார், வேற ஆள் வந்தாலும் பெண்களுக்கு வந்து நிச்சயமா பாதுகாப்பு இருக்காதுங்க சார். யார் வந்தாலுமே பாதுகாப்பு அப்ப இருக்காது அப்ப ஏன் மேடம் அப்ப பெண்கள் எல்லாமே வந்து நீங்க ஓட்டு போடுறீங்க? ஓட்டு போடாமே விட்டுறலாம்ல சார். எங்களுக்கு தேவை இருக்கு. எங்களுக்கு வேலை வேணும். அதனாலதான் நாங்க இது மேடம். அப்ப பண்றோம் வந்து சார். அப்போ டைரக்டா இல்லைனாலும் ஒத்துக்கிறீங்க, காசுதான் எல்லாம் அப்படின்ட்டு. ஆமாங்க சார். உண்மையாலுமே காசுதான். சூப்பர் மேடம். அட்லீஸ்ட் திமுகலே ஒரு ஓப்பனா மனசாட்சிக்கு பயம் இல்லாம சொன்ன ஒரே ஆள் நீங்க தான். உங்களுக்காகவே திமுக வந்து ஜெயிக்கட்டும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, காசு வந்து என்னைக்குமே வந்து நம்மள காப்பாத்தாது. சார், நான் அதுக்கு சொல்லல. இல்ல இல்ல, எனக்கு புரியுது எங்களுக்கு நீங்க வந்து சொல்றது நீங்க எதுக்கு நீங்க என்ன ஏதுன்னு சொல்றதெல்லாம் ஓகே புரியுது. தானே. நான் ஓப்பன் டாக் ம். தான் குடுக்குறேன். ம். எங்களுக்கு வந்து தேவைங்க சார். சரி மேடம், சரி நான் ஒண்ணு ஓகே. கேக்குறேன். சரி ஓகே, உங்ககிட்ட எதுவும் கேக்குறது, நீங்க தான் காசுக்கு தான் பேசுறேன்ட்டீங்க. இதுக்கப்புறம் இதுல பேசுறதுல 1% கூட வாய்ப்பு இல்ல. விடுங்க மேடம், நீங்க பாத்துக்கோங்க. உங்க கட்சி வந்து உங்களுக்கு சேஃபா இருக்கீங்கிறதுக்கு அடுத்த கட்சி வந்து அடுத்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனைனாலும் வரலாம். ஓகேவா? ஜனநாயகம் வாழ்க. தேங்க்யூ மேடம். ஹலோ.